கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அடியேன் வாழ்த்துகிறேன். நாம் அதிகால ஆராதனை வேதாகமத்தில் இருக்கிற தாவரங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். மரம், செடி, கொடிகளை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். 154 தாவரங்களை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் ஒரு 25க்கு மேற்பட்ட தாவரங்களை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? இதோ எரிந்த நாணல் போலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். கவனிக்கலாம். அசீரிய ராஜா ஒரு காலத்துல படையெடுத்து வரும்போது அந்நாளிலே யூதாவின் ராஜாவா இருந்த எசேக்கியா, எல்லாரும் தயவுசெய்து நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். நான் திரும்பவும் முகவரிலிருந்து வரேன். அந்நாட்டில் வல்லரசு நாள் எதுன்னா எகிப்து, பாபிலோன், அசீரியா. இந்த 3 தேசமும் வல்லரசு நாடுகளாக காணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை என்னன்னா, நமக்கு பக்கத்து அந்த நாடா இருக்கிற எகிப்தோடு நம்ம கூட்டு வச்சா நமக்கு ஒரு பிரச்சனை, பாபிலோன் வந்தாலும் சரி, அசீரியா படையெடுத்து வந்தாலும் நமக்கு உதவியா இருப்பா என்று யார் நம்புறாரு? யார் ஒரு கூட்டு வைக்கிறாரு? எகிப்தோடு நவனை எசேக்கியா ராஜனவனை கூட்டு வைக்கிறார். கவனிக்கலாம். இந்த கூட்டு யாருக்கு பிடிக்கலன்னா அசீரியா ராஜாவுக்கு பிடிக்கல. ஆகவேதான் அசீரியா ராஜாவுடைய தளபதியா இருக்கு ரப்சாக் என்றவர் என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனம் 36:6. இதோ நெறிந்த நாணல் போலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். தேவ பிள்ளைகளே, நெறிந்த நாணல் போலாகிய எகிப்தை நம்புகிறாய் என்று சொல்றார். இந்த நாணல் எகிப்து நைல் நதி ஓரங்களிலே வளரக்கூடியது. பார்ப்பதற்கு நல்லா உறுதியா இருப்பது போலதான் தெரியும். ஆனா அது சாய்ந்தா முறிந்து கைகள் எல்லாம் கீழ்க்குமா. இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப வாசிங்க. இதோ நெறிந்த நாணல் போலாகி அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் பார்க்கிறதுக்கு நம்ம உறுதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மேல் ஒருத்தன் சாய்ந்தா அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். அது முறிந்து அவன் உள்ளங்கையில் அவனை கீழ்க்கும், குத்திடும் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு விருத்த சேதனம் பண்ண முடியாது 8 நாள் குழந்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ கொண்டு போறார். சிமியோன் கையில வாங்கி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஒரு பட்டை இவர் என்ன பண்ணும்? உருவி போகும். சிலுவ மரணத்தை குறித்து சொல்லுவார். அதே வார்த்தையில தான் இதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீ அது மேல சாய, அது முறிந்து உன் கையில இருந்து என்ன பண்ணும்? உருவி போகணும். உன் கையின் கால்களை அதனால குத்தம் என்று சொல்றார். உனக்கு எகிப்துனால ஒரு பிரோஜனமும் இல்லை என்று யார் சொல்றது? ராப்சாக் சொல்லுகிறத பார்க்கணும். சரி, எல்லாரும் கவனி. இது பாபிலோன் தேசத்தாரும் ஒரு சில பின்னணி சொல்லிட்டு நாங்க உள்ள போலாம். நானும் போல குறித்து நம்ம பார்க்கலாம். பாபிலோன் தேசத்தாரும் அசீரியாவும் யூதயா மேல படையெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கும்போது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் சில மந்திரிமார்கள் எல்லாம் அனுப்பி எசேக்கியா ராஜாவை போய் விசாரிக்க சொல்றாங்க. எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வல்லரசு நாடா இருக்கிற பாபிலோன் ராஜா நம்மளை விசாரிக்கும்படி அனுப்புனாரே என்று சொல்லி ஆட்கள் அனுப்புறாருன்னு சொல்லி தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் திறந்து காமிக்கிறாங்க. இங்க பாரு, எங்களுக்கு முன்னாடி இருந்த ராஜா சாலமோன் எவ்வளவாய் ஆசைகள் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து தேவாலயத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வந்ததான பாபிலோனுடைய ஆட்களுக்கு எசேக்கியா ராஜா காண்பித்தார். தேவ பிள்ளைகளை எப்பவுமே யாருக்கும் எந்த விதமான ரகசியத்தையும் சொல்லவே கூடாது. யோசேப்பு தன்னுடைய சொப்பனங்களை எடுத்து சொல்ல போய் தான் அவர் படாத பாடுகளை பட்டார்.
நம்மளுக்கு வாய் நிற்காம நான் அதை பண்ணோம் இதை பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு நம்மளே நம்ம கையை வர வச்சுக்கிறோம். அந்த நிலைக்கு தான் யாரு போனாரு? எஸ்ஐகே ராஜா போனார். அதுதான் பாபிலோன் தேசத்தார் படையெடுத்தாங்க, வந்தாங்க. தேவாலயத்தில் எங்கெல்லாம் பொக்கிஷங்கள் இருக்கிறதோ சரியா வந்து கையை வச்சான், தேவாலயத்தை இடித்து தரமாட்ட மாட்டேன். கவனிக்கலாம், அசிரியா படையெடுத்து வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த ரப்சாக் வருவதற்கு முன்பதாக அசிரியாவின் ராஜாவாக இருக்கிற சனகிரி படையெடுத்து வரான். வந்த உடனே எஸ்ஐகே அவனுக்கு பயந்து தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து அவனை காணியா கொடுத்து அனுப்புறான். அவன் ருசி கண்ட போன பயந்ததுக்கே நம்ம போனதுக்கே கொடுத்துட்டானே, ருசி கண்ட போன எப்படி திரும்பி வருமா, அது போல கொஞ்ச நாள் கழிச்சு யார் அனுப்புறான்னா, தன்னுடைய தளபதியா இருக்கிற அசிரியாவின் தளபதியா இருக்கிற ரப்சாக்கை நம்ம அனுப்புறான். இப்போ இதுக்குள்ள எஸ்ஐகே ராஜா யாரோட கூட்டு வச்சாரு? எகிப்தோடு நம்ம கூட்டு வச்சாரு. இந்த கூட்டு யாருக்கு பிடிக்கலன்னா, இந்த அசிரியாவின் ராஜாவா இருக்கிற ரப்சாக்கு பிடிக்கல. ஆகதான் அவர் சொல்றாரு, நீ யாரை நம்புகிற? வாசிங்க. இதோ நெறிந்த நாணல் போலாகிய எகிப்தின் இதோ நெறிந்த நாணல் போலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அது மேல் ஒருவன் சாய்ந்தால் அது உன் உள்ளங்கையிலிருந்து பட்டு உருவி போகும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தம்மை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். நீ அவனை நம்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் உறுதியா இருக்கான்னு நினைக்கிறேன், அவன் மேல சஞ்சா அவன் விலகிடுவான். அவனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அவன் நாணல் போலுக்கு சமமானவன் என்று சொல்லி இந்த ரப்சாக் வந்து பரிகாசம் பண்ணுகிறத பார்க்கிறோம். ஆமே, அல்லேலூயா. சரி, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. ஒரு 3 காரியத்தை அசிரியாவின் தளபதி வந்து சொல்றார். போய் பார்த்ததுக்கே நமக்கு என்ன பண்ணான்? எடுத்து கொடுத்தானே நம்ம ராஜா வரும்போது அப்படின்னு சொல்லி படையெடுத்து வந்து எருசலேமை சுற்றிலும் இருக்கிற 46 பட்டணங்களை கைப்பற்றிட்டு, கவனிக்கலாம், யாரை சுற்றிலும் நிற்க வைக்கிறாங்கன்னா, பாலை வரையில் இருக்கிறாங்கன்னா 2 லட்சம் இராணுவத்தை ரதங்களோடு கூட வந்து நம்ம படையறக்கி எனக்கு எருசலேமை போடு, இல்லைன்னா நாளைக்கு மேலே என்ன பண்ணுவேன், படையெடுப்பேன்னு சொன்னான். தேவப்பிள்ளையே அவன் 3 காரியங்களை சொன்னான். ஒன்று, நீ யாரை நம்புகிற? எகிப்து. அவன் உன்னை என் கையில இருந்து ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, தப்பி வைக்க முடியாது. அவன் நாமல போறவன் என்று சொல்லி முதல் காரியத்தை சொல்றார். தேவப்பிள்ளைகளே, 2வது காரியம் 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 36:19 வாசிக்கலாமா? பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை கைக்கு தப்பிவிட்டது உண்டோ? கவனிக்கலாம். அந்த ரப்சாக் வந்து சொல்ற காரியம் என்னன்னா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? வடக்கு இருக்கிற 10 கோத்திரம் சகோதரிய எருசலேமையே நான் என்ன பண்ணேன், கைப்பற்றி கொண்டு போயிட்டேன், நீ ஏமாற்றும் அப்படின்னு சொல்லி 2வது காரியம் சொல்றான். முதல் காரியம் எகிப்தை நீ நம்புறன்னு சொல்லி பிரயாசம் பண்றான். 2வது, என் கைக்கு உன்னை தப்பி வைக்க முடியாது, வடக்கு இருக்கிற உன் சகோதரிய, அதாவது தலைநகரம் எருசலேம் சமயாவே நான் என்ன பண்ணிட்டேன், கைப்பற்றிட்டேன்னு சொல்லி பரியாசம் பண்ணான். 3வதாக 18ஆம் வசனத்துல கவனிக்கலாம். இவன் வந்து மிரட்டிகள் இருக்கும்போது, சனகிரி படம் வந்து மிரட்டிகள் இருக்கும்போது எஸ்ஐகே ராஜா கர்த்தரை நம்புங்க, அவன் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொன்னது அவன் பரியாசம் பண்றான். 18ஆம் வசனத்துல நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை சோதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாது இருங்கள். இப்போ கர்த்தரை நம்பு யாரு சொல்றது? எஸ்ஐகே ராஜா சொல்ற, இஸ்ரவேல் யூத ஜனங்களை பார்த்து சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், எஸ்ஐகே உங்களுக்கு போதகம் பண்றானா? கர்த்தரை நம்பு போதகம் பண்றானா? ஒரு நாளும் கர்த்தர் என்னுடைய கையில இருந்து உங்களை தப்பிவிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் எருசலேமை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவன் பரியாசம் பண்ணுகிறான். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் கவனிங்க.
எதனால திரும்பி வந்தாங்க? தூசி கண்ட பூனை. திரும்பி வந்துட்டு 46 பட்டணங்களை கைப்பற்றினாங்க. நகரத்திலே தேவாலயத்திலே ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதை கைப்பற்றி அதில் இருக்கிறத எடுக்கலாம் சொல்லி 2 லட்சம் ராணுவத்தோடு கூட ரதங்களோடு கூட வந்துட்டான். வந்துட்ட பிற்பாடு 46 பட்டணங்கள், எருசலேமை சுற்றில இருக்கிற 46 பட்டணங்களை கைப்பற்றினான். இருக்கிறது எருசலேம் பட்டணம் மாட்டான். இப்போ சொல்றான், இது 3 பல காரியம் இருக்குது. நான் வெறும் 3 காரியத்தை மட்டும் இருக்குது. ஒண்ணு, நீ யாரை நம்புற? நாணல் போலாகி எகிப்தை நம்புற. 2வது, உன் சகோதராகிய மேல இருக்கிற 10 கோத்திரத்தின் தலைநகரத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? கைப்பற்றிட்டேன். நீ எம்மாத்திரம் 2 கோத்திரம் சின்ன நாடா இருக்கிற நீ எம்மாத்திரம் சொல்லி பரியாசம் பண்ண. பிற்பாடு 3வது தெய்வ பிள்ளைகளை அவன் செய்த ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தரை நம்ப பண்ணுகிற போதனை பண்ணலாம், அதெல்லாம் வீணு, என் கையில இருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியாது என்று சொல்லி இந்த எசேக்கியா ராஜா பரியாசம் பண்ணுகிறத பார்த்து, எசேக்கியா ராஜாவை இந்த ரப்சாக்னெல்லாம் பரியாசம் பண்ணுது. இப்பதான் 36 36ஆம் அதிகாரம் 14 இருந்து 37ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14 இருந்து 20 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கணும்னா, எசேக்கியா ராஜா தேவாலயத்துல போய் கண்ணீரோடு ஜெபிக்கிறார் பாருங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக விரித்து, கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்தரணும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்தரணும். சனைக்கிற ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். கவனிக்கலாம், எசேக்கியா ராஜா தேவாலயத்துல போய் நாம உங்களை நிந்தித்து அனுப்பின காரியங்கள் எல்லாம் கேளும் என்று சொல்லி மிகவும் கண்ணீரோடு அழுது நம்ம ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே 37ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 21 இருந்து நீங்க வாசித்து பார்த்தோம்னா, இப்போ எசேக்கியாவிடத்துல யார் அனுப்புறாங்கன்னா கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புறார். ஏசாயா பாருங்க என்ன சொல்றாருன்னு, ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறார். எருசலேமின் குமாரத்தி உன் பின்னால தலையே தொழுத்துகிறார். யாரை நிந்தித்து தூஷிக்கிறார்? யாருக்கு விரோதமா சத்தத்தை உயர்த்துகிறார்? இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு விரோதமா அல்லவா உன் கண்களை நேர்மையாய் ஏறெடுத்தார். கவனிக்கலாம், தேவ பிள்ளைகளை எசேக்கியா ராஜா கண்ணீரோடு சொல்ல மாட்டார். ஏசாயா மூலமா கர்த்தர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? யூத ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கன்னியாஸ்திரிக்கு யார் சந்ததியும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. அது போலதான் யாரு இருக்கிறாங்கன்னா யூத ஜனங்களே இருக்கிறாங்க. அததான் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரியை இழந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறார். எருசலேமின் குமாரத்தியை உன் பின்னால் தலையை தொழுத்துகிறான். நான் எருசலேம் அழைச்சிடும் சொல்லி பேசுறான். இது எல்லாம் காரணம் என்னன்னா, அவனுடைய பெரும் கவனிக்கலாம், யாரை நிந்தித்து தூஷிக்கிறார்? யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்துகிறார்? இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு விரோதமாக அல்லவோ உன் கண்களை மேன்மையாக ஏறெடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னா, தன்னிடத்துல பலம் இருக்குது, படம் இருக்குது. இவங்களுக்கு யாரு ஒரு திக்கற்றவனை போல இருக்கிற கன்னியாஸ்திரியை போல இருக்கிற, அதாவது பாதுகாப்பு இல்லாம, அதாவது அடைக்கலம் இல்லாமல் இருக்கிற இவங்களை நான் ஒன்றில் நான் மாற்றணும் சொல்லி தலையை துலுக்கி இவன் பெருமையா பேசுறாங்க.
அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரை நிந்தித்து தூஷிக்கிறார், யாருக்கு விரோதமா உன் சத்தத்தை உயர்த்துகிறார். தேவப்பிள்ளையே, நம்ம கர்த்தருடைய சமூகத்திலும் சரி உலகத்திலும் சரி நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு கன்னியா ஸ்திரியை போல இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொன்னாரு, ஓனைகளுக்குள்ள ஆடுகளை அனுப்புவதற்கு போல நம்ம அனுப்புகிறாங்க. உலகத்துல நமக்கு பாதுகாப்புல பட்சிக்கிறவர்கள் தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரை நான் அவங்களோட கூட இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால ஒரு நம்ம தூஷித்து நமக்கு விரோதமா பேசுகிறாங்கன்னா அது அவங்களுக்கு மேய்க்கணும். அது யாருக்கு விரோதமா அந்த சத்தத்தை உயர்த்துறாங்கன்னா கர்த்தருக்கு விரோதமா உயர்த்துறாங்க. ஆமென். அவன் உயர்த்தினால நாளைக்கு உன்னிடத்துல வருவான். யாரு? சனகிரி ராஜா. அவங்க ரப்சன் சொல்ற, நாளைக்கு என்ன பண்ணுவேன், நான் உன்னிடத்துல படையெடுத்து வருவேன். இன்று இரவே கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறார். இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள போறார் தூதன். சனகிரி பார்க்கிறார், ரப்சாத்தும் பார்க்கிறார். சொல்லிட்டு தேவப்பிள்ளை யாரை நிந்திக்கிறாய் என்று சொல்லிட்டு இன்னொரு காரியம் ஏசாயா சொல்வாரு, நீ போவ செத்த முகமால் போவ திரும்பி வரமாட்டேன். அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். தேவப்பிள்ளை ஏன் சத்தத்தை உயர்த்தலாம், ஏன் அதாவது கர்வமா பேசுறான்னா மேய்க்கணும். கர்வம் பெருமை. கர்த்தர் சொல்றாரு, நீ போவ செத்த முகமா போவ திரும்பி வரமாட்டேன்னு. அது அப்படியே நடந்தது. சரி, கவனிக்கலாம். தேவப்பிள்ளைகளை அவன் சொன்னா, என்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க, 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, கர்வமா ஆடி இருந்தார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணா, பாளையத்தில் ஒரே ஒரு தேவ தூதன், சங்கார தூதனை அனுப்பினார். ரப்சாக்கும் பார்க்கிறாரு, சனகிரிக்கும் பார்க்கிறார். அந்த பாளையத்தில் இருக்கிற ஊடாங்க தானா பற்றி ஏறி குதிரைகள் செத்து கீழே விழுது, கையில் இருக்கிற ஈட்டியும் முடியுது. நீங்க சங்கீதம் 46:9 எடுத்துக்கலாம். சங்கீதம் 46:9 எடுத்துக்கலாம். சங்கீதம் 46:9 எடுத்துக்கலாம். கவனிக்கலாம், ஈட்டியும் முடியுது, வில்லு உடையுது, குதிரைகள் செத்து மடியுது, ஊராங்கெல்லாம் பற்றி எறிது, வீரர்கள்லாம் பற்றி எறிகிறான். ஒண்ணுமே புரியல. 1,85,000 பேரை ஒரே இரவு சங்கார தூதனை காலி பண்ணார். காலி பண்ணோன்னு வெறும் 15 பேரை 15,000 பேரை கூப்பிட்டு இந்த சனகிரி வெறும் காலோட தேசத்துக்கு அப்புறம் ஓடுறார். ஓடும்போது என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றினார். பாருங்க, 37 வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 37 வாசிக்கலாமா? அப்போது அசீரிய ராஜாவாகிய சனகிரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோவின் கோயில்களில் பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அத்மாலேகும் சாரசேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரரத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரதோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். நீ செத்த முகமா போவ திரும்பி வரமாட்டேன். தான் பிள்ளைகளை அவன் வெட்டி கொலை செய்து அவனுடைய ஸ்தானத்தில் அவன் 3வது மாதம் ராஜாவாக இருப்பாங்க. ஆமென். தேவப்பிள்ளை, அந்த நாளில் பாடப்பட்ட சங்கீதம்னா 46ஆம் சங்கீதம் 9-10 வரைக்கும் வாசிக்கலாமா? 9-10. பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ரதங்களெல்லாம் எரியுதுங்க, கூடாரங்கள் எரியுது, வீரர்கள்லாம் எரியுறாங்க, கையில் இருக்கிற வில்லு உடையுது, எல்லாம் சுக்குநூறா அது பயம் வந்துச்சு. ஈட்டிய கடையாளர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறாரு, வில்ல உடைக்கிறது, ஈட்டியை முடிக்கிறது, ரதங்கள் எல்லாம் என்ன பண்ணா பற்றி எரியுது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா சத்தத்தை உயர்த்தணும்.
பிரச்சனையா, வியாதியா, பலவீனமா, போராட்டமா, தடுமாறியா, ஒன்றும் பண்ண வேணாம். யாரையும் நம்ப வேணாம். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஆமாங்க, அவர் ஏற்ற வேலையை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறது. செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாக எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க உயிரை இருக்காமல் இருந்தால் போதும். கர்த்தரை மட்டும் நம்பு, கர்த்தரை மட்டும் நம்பு. எந்த மனுஷனை நாடி போனாலும் அவனால் உங்களுக்கு எந்த காரியமும் பிரயோஜனம் பண்ணவே மாட்டாங்க. எகிப்தை நம்பினார், என்ன ஓடியே போயிட்டான். சனகிரி வாங்கினே, பாபிலோன் வாங்கினாலே ஓடியே போனான். ஒன்றுத்துக்கும் ஒரு தேவைப்படலே. நான் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிவித்துள்ளேன். காரியங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லியிருப்பான். தேவைப்படுகிற கர்த்தரை மட்டும் நான் மனுஷன் உறுதியாக நிற்கிறது மாதிரி இருக்கும். சாஞ்சா அது முறிந்து எப்படி கையை காலை கீழ்கிறதோ அதே போல் நம்ம காயப்படுத்துவாங்க தான் மனுஷன். இவங்களால எனக்கு போஜனம் இருக்குது, அவங்களால எனக்கு ஊழியம் வர, அவங்களால நான் ஆஸ்வதிக்கப்பட்டோம், அவங்களால வீடு வாசல் கிடைக்கணும்னு நினைக்கும். ஒரு காலம் அவங்களால உனக்கு போஜனமே கிடையாது. அவங்களால உனக்கு காயங்களும் பிரச்சனைகள் தான் வருமே தவிர இழைப்பாடுகளே வராது. இல்லையா? அதனால் யாரை மட்டும் நம்பணும்? கர்த்தரை மட்டும் நம்பணும். சத்தத்தை உயர்த்துறாங்கன்னா கர்த்தரானா ஸ்தோத்திரம் போடு. கர்த்தரை இறங்கினா நம்பி இல்லையா? சரி, முழங்கால் படிக்கலாமா? இன்னைக்கு நானும் கோலை குறித்துப்பான். தேவப்பிள்ளையை கர்த்தரை மட்டும் நம்பணும், கர்த்தரை மட்டும் நம்பணும். கர்த்தரை உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம். மரபலா ஷபரா பரிகா பலா துருபரா, மரபலா சந்துருபரா கபலா துருபரா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரையா. என் தகப்பை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் மேலே உமது கல்வாரி ரத்தம் இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் மேலே உமது கல்வாரி ரத்தம் இறங்கட்டும். கான்ஃபரன்ஸ் லைனில் கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய தயவு பிரசன்னம் இருக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.